பாஸ்கா காலம் 5வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 14, அருள்வாக்குகள் 27 தொடக்கம் 31 வரை. 75 வயது நிரம்பிய பெரியவரிடம் நான் கேட்டேன், எளிமையோடும் மகிழ்ச்சியோடும் உயிரோட்டத்தோடும் இந்த வயதிலும் இருக்கிறீர்களே, அதன் ரகசியம் என்ன என்று கேட்டேன். உங்கள் அமைதியான வாழ்வை யாரும் குலைக்க விடாதீர்கள். அமைதியான வாழ்வை குலைக்கும் எந்த செயலிலும் ஈடுபடாதீர்கள். நிம்மதியை எப்போதும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். எதற்காகவும் கவலைப்பட்டு உங்கள் அமைதியை இழக்காதீர்கள். வாழ்க்கை தருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் நான் அமைதியாக இருப்பதற்கான சூத்திரம் என்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகிறார், எனது அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எனது அமைதி என்று இயேசு குறிப்பிடுகிறார். இயேசு தரும் அமைதி இந்த உலகம் தரும் அமைதியிலிருந்து வேறுபட்டது. நாம் நினைக்கும் அமைதி வேறு, இயேசு தரும் அமைதி வேறு என்பதை உணர வேண்டும். போர் இல்லாத உலகம்தான் அமைதியான உலகம் என்று நாம் நினைக்கிறோம். 2 நாடுகள் போரில் ஈடுபடாத போது அவர்கள் ஒருவருக்கொருவர் அமைதியாக இருக்கிறார்கள் என்று எண்ணுகிறோம். வேறு வார்த்தையில் சொல்லுவதென்றால், அமைதியை பற்றிய நமது புரிதல் பிரச்சனை இல்லாமல் இருப்பது, விரும்பத்தகாத விஷயங்களை எதிர்கொள்ள மறுப்பது. இயேசு அமைதியை பற்றி குறிப்பிடும்போது, உலகம் தரும் அமைதி போல என் அமைதி இராது என்று எதிர்மறையாக குறிப்பிடுகிறாரே ஒழிய, நேர்மறையாக இதுதான் நான் தரும் அமைதி என்று அவர் கூறவில்லை. குறைந்தபட்சமாக எது அமைதி இல்லை என்பதை உணர்வோம். மயான அமைதி, சிமெட்ரிக்கல் சைலன்ஸ் என்பது உயிரற்றவர்கள் இருக்கின்ற இடம். அதை அமைதி என்று கூற முடியாது. உயிரோடு இருப்பவர்கள் மத்தியில் பிரச்சனைகள் இருக்கும், நோய்கள் இருக்கும், சாவு இருக்கும், கவலைகள் இருக்கும். இவை அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் இயேசு தருகின்ற அமைதி. உயர்ந்த நன்மையின் பொருட்டு இயேசு இவற்றை அனுபவித்து கடந்து சென்று அதன் பயனாக பெறும் அமைதியே நிலையான அமைதி. இப்படிப்பட்ட அமைதிக்கு புனித அகுஸ்தினார் அழகான ஒரு விளக்கத்தை தருகிறார். 1. முதலாவதாக மனதில் அமைதி குடிகொள்ள வேண்டும். நமது சிந்தனை, பயம், கவலை இவற்றை கடவுளின் கட்டுப்பாட்டில் விட்டுவிடுகின்ற போது மனதில் அமைதி பிறக்கிறது. புனித 23ஆம் ஜான் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை கூட்டினார். அப்போது, நான் இந்த கூட்டத்தை எப்படி கூட்டப் போகிறேன், அங்கே என்னென்ன சிந்தனைகள் பகிரப்பட போயிருக்கிறது, அதற்கு எப்படி தீர்வு காண்பது என்ற கவலையிலேயே தூங்கச் சென்றார். அன்று அவருக்கு கனவில் திரு அவையை நடத்துவது நீயா, தூய ஆவியாரா என்று அவருக்கு கடவுளுடைய வெளிப்பாடு வந்தவுடன் அடுத்த நாளிலிருந்து அவர் ஆழ்ந்த அமைதியோடு காணப்பட்டார். எல்லாம் கடவுளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதனை உணர்ந்தார். கடவுளிடம் அதனை முழுமையாக ஒப்படைத்தார். 2ஆவதாக, அமைதி என்பது எளிமையான இதயம் கொண்டவராய் வாழ்வது. அதாவது நம்மிடம் இருப்பதிலும் கடவுள் நமக்கு கொடுத்த கொடைகளிலும் திருப்தி அடைவது. எளிமையான மனதுடன் இருப்பவர்கள் சொல்லில் வாய்மையும், உள்ளத்தில் நேர்மையும், செயலில் கடமையும் கொண்டவர்கள். சிக்கலான மனிதர்கள் மட்டுமே அங்கங்கே சிக்கிக்கொண்டு சிக்கலை ஏற்படுத்தி வாழ்வார்கள். 3ஆவதாக, அமைதி என்பது ஆன்மாவிலும் அடங்கியுள்ளது. ஆன்மாவின் அமைதி எப்போது நமக்கு கிடைக்கும் என்றால், கடவுளோடும் அடுத்திருப்பவரோடும் ஒப்புரவான வாழ்வை வாழுகின்ற போது. மன்னிப்பவனுக்கு ஆன்மீக அமைதி கிடைக்கும். உரையாடலின் வழி தீர்வு காண்பவனுக்கு ஆன்மீக அமைதி கிடைக்கும். புனித அகஸ்தினாரின் வரையறையை படி
அமைதி என்பது நமக்கு வெளியிலிருந்து வருவதல்ல, மாறாக உள்ளத்திலிருந்து ஊற்றெடுப்பது. வெளிப்புற அமைதி தேவைதான். அது போர் இல்லாமல் இருப்பதால் விளைவதல்ல, ஆயுதமில்லாத உலகத்தால் விளைவதுதான் அமைதி. கத்தி ரத்தம் இல்லாமல் இருந்தால் ஏற்படுவது அமைதி அல்ல. அதைவிட நான் தான் பெரியவன் என்ற ஈகோ என்ற கத்தியை உள்ளத்திலிருந்து அகற்றுவதால் வருவதே நிலையான அமைதி. அதற்காக மன்றாடுவோம். ஆமேன்.